விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனையோ அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அறிக்கைகள் விட்டிருக்கிறார்கள். எத்தனையோ கவிஞர்கள் கண்டித்திருக்கிறார்கள். மக்களை பொறுத்தவரைக்கும் மறுத்தும் வெறுத்தும் பேசி இருக்கிறார்கள். ஆனாலும் இந்தி மொழியை கொண்டு வந்தே தீருவேன் என்று இந்தி வெறியர்களே, இந்திக்காக வாழ் பிடித்துக் கொண்டிருப்பவர்களே, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லிவிட்டு இந்தியை திணிக்க நினைக்கிறீர்களே, உங்களுக்கு நான் தருகிறேன் இதோ பரிசு. இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க என்று சொல்லி தன்னுடைய உடலை தீக்கு இரையாக்கி கொண்டவர் தான் அரங்கநாதன், தியாகி அரங்கநாதன் அவர்கள். ஆக அவருடைய இந்த இடத்திலிருந்து இன்னைக்கும் அதற்கான அர்த்தம் இருந்து கொண்டே இருக்கின்றதே என்றுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த உடலை தமிழுக்காகவும் இந்தி எதிர்ப்புக்காகவும் நான் தருகிறேன் என்று எழுதி வைத்து விட்டு மறைந்தவர் தியாகி அரங்கநாதன் அவர்கள். 35 வயசுல இறந்தார். இறக்கும் போது ஒன்றிய அரசில் இருக்கின்ற தொலைபேசி துறையிலே பணியாற்றியவர் அரங்கநாதன் அவர்கள். இன்றைக்கு அவர் இல்லை என்று சொன்னாலும் இந்த சங்கி கூட்டத்துக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அரங்கநாதனுடைய உடல் மட்டும்தான் எரிஞ்சிருக்கு. அவருடைய உயிர் என்னுடைய உடலில் கலந்து இன்னும் அது உரையாடி கொண்டுதான் இருக்கிறது என்று நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆக இன்றைக்கு அதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருப்பது யார் என்று சொன்னால் நம்முடைய மாநில தமிழ்நாட்டோட முதலமைச்சர்கள் தான். இன்னைக்கு சமகர சிக்ஷா என்று சொல்றாங்க. நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறேன். ஒன்றிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் மூலமாக நமக்கு வர வேண்டிய 2152 கோடி ரூபாய் நான் தரமாட்டேன், நீ மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நான் தருவேன் என்று நமக்கு கண்டிஷன் போறாங்க. பணம் நம்மளோட பணம், 43 லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலம் சம்பந்தமான பணம். அதை கேட்டா அவங்க சொன்னா இல்ல இதை நீ ஒத்துக்க நான் தரேன் என்று சொல்லும் போதுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னாரு, நீ என்ன 2000 கோடி 5000 கோடி சொல்ற, நீ 10,000 கோடியே தந்தாலும் சரி எங்களுடைய கொள்கையை விட்டு அந்த நிதியை பெற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள்.